ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. மதுரை மேலே யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஒரு லைக் ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மடப்புரம் கோவில் அப்படிங்கிற காளியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. ஏன்னா நிறைய நல்ல காரியங்கள் நடந்துருக்கு, இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அவளை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன்னா 100% உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இப்போவும் ஒரு 10 டேஸ் முன்னாடி 1 வீக் முன்னாடி ஒருத்தங்க, எப்போவுமே நான் எல்லாரோட பேரையும் அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ண மாட்டேன், அதனால சொல்கிறேன். ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தா, எனக்கு கல்யாணம் ரொம்ப தள்ளி போகிறது மாமின்னு, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலாம், வர சொன்னேன் நான். அதே மாதிரி கோவில் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். கோவில் போயிட்டு வந்துட்டாலாம். வந்து அந்த வாரமே வந்து அவளை பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வீக்கு நான் அப்புறம் வித்தின் 4 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி ஃபோன் பண்ணால் அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க மாமி, டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் லண்டனுக்கு இனி ஒருத்தர் விசா கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. அவளுக்கு விசா கிடச்சிருத்தோம் அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணியிருந்தா. ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய 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 நடந்துட்டுருக்கு. ஸோ தயவு பண்ணி இந்த கோவிலுக்கு ரொம்ப எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு உயிரோடு வாழவே எனக்கு பிடிக்கல, நிறைய பேரால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகின்றே இருக்குது, கையில் காசு தங்கவே மாட்டேங்கிறது, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, மனசில் குழப்பங்கள் நிறைஞ்சு இருக்குது, நிம்மதிங்கிறதே என் வாழ்க்கையில் இல்லை. இந்த மாதிரி நேரங்களில், இந்த மாதிரி சமயங்களில், இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா. அவளுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த பதிவை நான் போடுறேன். தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ. 100% இவளை நம்பி இவள் கோவிலுக்கு நீங்கள் வந்தேன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். தள்ளி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு வர பாருங்கோ. நிறைய பேர் வந்துட்டு போனவாளுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லது நடந்திருக்கு. மாமி நான் வேண்டின்னு இருக்கேன், எனக்கு இன்னும் நடக்கலை, நான் வேண்டின்னு இருக்கேன் இன்னும். பட் அஃப்கோர்ஸ் உங்களை நீங்கள் தள்ளி இருப்பேல், உங்களால் வர முடியாது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க கோவிலுக்கு. அப்படி வந்தேன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும், பணங்காசு கிடைக்கும், என்ன பிரச்சனையானாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளை அறியாமல் ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்ம என்ன வேண்டுதலைன்னு ஒன்று வச்சுருக்கோமோ அதை அப்படியே அவள் நடத்தி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி தான் அவள் வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தி நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி நம்மளை நன்னா வச்சு அவள் மகிழ்ச்சி அடைவோம். அந்த மாதிரி ஒரு தாய் அவள். கலியுக தெய்வம், நான் கண்கண்ட தெய்வம் கலியுகத்தில். அதனால் அவளை நன்னா வேண்டிக்கோங்க. நான் இதுக்கு சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போங்க. நான் வேண்டிக்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் எலுமிச்சம்பழம் எடுத்து வைங்கோ அப்படின்னு. பட் அதுவும் பரவாயில்ல வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு வர பாருங்கோ. அப்படி வந்தேன்னா உங்களுக்கு 100% நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறது கண்டிப்பாக இருக்குது. பட் நீங்களும் நன்னா எல்லோரும் வேண்டிக்கோங்க, நன்னா இருங்கோ.